வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஒரு திருமண பொருத்தம் சார்ந்த ஒரு ஜாதகத்தை நம்ம ஆராய இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல ஆண் பெண் ரெண்டு பேருடைய அந்த கட்டத்தை ஒரே இதுல நம்ம போட்டிருக்கோம். இப்ப இங்க பாருங்க, ஆணுடைய ஏஎல்பி மேஷத்துல இருக்கு, பெண்ணுடைய ஏஎல்பி துலாம்ல இருக்கு. அப்ப ஆணுக்கு பெண்ணுக்கு அமைப்பு பாத்தீங்கன்னா 7 வருது. 7ஆம் பாவமா இங்க பாருங்க, 7ஆம் பாவமா நல்லா இருக்கு அமைப்பு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேர்த்து வைக்கலாமே, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசனை வரும். ஆனா ஏஎல்பியில இந்த நுணுக்கத்தை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன். இப்ப இங்க பாருங்க, ஆணுக்கு அஸ்வினி 4 போகுது நட்சத்திர புள்ளி, பெண்ணுக்கு சுவாதி 1 போகுது. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இணைக்கலாமா அப்படிங்கிற ஆய்வு தான் இப்ப பார்க்க இருக்கிறோம். இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு நட்சத்திர புள்ளிங்கிறது ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் 1 மாதம் 10 நாள். ஓகே, அப்புறம் அடுத்தது 2 வருடம் 2 மாதம் 20 நாள். இந்த மாதிரி கணக்கு இருக்கு ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும். இப்ப இங்க பாருங்க, அஸ்வினி 4 போகுது இந்த ஜாதகருக்கு. அப்ப இந்த லக்னத்துல இன்னும் பாக்கி அவருக்கு எவ்வளவு இருக்குதுன்னா 6 வருடம் 8 மாதம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அமைப்பு இன்னும், அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 6 வருடம் 8 மாதம் இந்த லக்னம் போகும் இவருக்கு. இப்ப இவரை பாருங்க, இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சுவாதி 1 இவருக்கு எப்படி அமைப்பு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சித்திரை 3 4 அதுக்கப்புறம் தான் சுவாதி வந்திருக்கும் இவருக்கு. அப்ப இவருக்கு இன்னும் பாக்கி எவ்வளவு வருஷம் போகும்? இங்க 7 வருடம் 9 மாதம் 10 நாள். சரிங்களா? அப்போ இங்க கணக்கு படிக்க பாக்குறப்போ இந்த ஆண் ஜாதகருக்கு இந்த லக்னம் சீக்கிரம் முடிஞ்சிட்டு அடுத்து இங்க ஏஎல்பி இங்க வந்துடும். ஓகே, இதே போல இந்த பெண்ணிற்கு அந்த சமயத்துல இவங்களுக்கு சீக்கிரம் 6 வருடம் 8 மாதத்துல இந்த லக்னம் முடிஞ்சிட்டு இங்க வந்துடும். ஆனா அந்த பெண்ணுக்கு அந்த சமயத்துல இதே லக்னம் தான் நடந்துட்டு இருக்கும். அப்போ எப்படி இருக்கு அமைப்புங்கிறத மட்டும் பாருங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஷஷ்டாங்கமா வருது அப்படின்னா இங்க இருந்து இங்க எண்ணி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 8 அமைப்பு வருது. இங்க இருந்து இங்க எண்ணி பார்த்தோம்னா 8 அப்படிங்கிற அமைப்பு வருது. அப்ப அந்த சமயத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில பிரச்சனைகள் இருக்குமானா இருக்கும் அந்த சமயத்துல. அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம சேர்க்கலாமான்னு சொல்லி பார்க்கிறப்ப இது கொஞ்சம் யோசிக்கணும் தான். இந்த மாதிரி சின்னதா ஒரு நுணுக்கத்தை கூட நம்ம விடாத ஏஎல்பியில நம்ம எடுத்துட முடியும். இந்த முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்த திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். குருநாதருக்கு நன்றி.